இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவுபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நரகம் என்பது என்ன? நரகம் என்பது நித்திய தண்டனைக்கு கடவுளால் தீர்ப்பிடப்பட்டவர்கள், இறைவனை ஒருபோதும் காணாமல் அவியாத அக்கினியில் பிசாசுகளோடு நித்திய காலமும் எரிந்து கொண்டே இருக்கிற சகலவிதமான வேதனைகளும் நிறைந்த இடம் என்று நமது மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிறது. நரகம் என்பது விவிலியத்தில் போதிக்கப்பட்ட சத்தியமாகும். கத்தோலிக்க திருச்சபை பாரம்பரியமாக விசுவசித்து போதித்து வரும் சத்தியமாகவும் மனித புத்திக்கும் நியாயத்திற்கும் முழுவதும் ஒத்ததுமாகவும் இருக்கிறது. நரகம் உண்டென்பதும் அதன் தண்டனை நித்தியமானது என்றும் எப்போதும் திருச்சபை விசுவசித்து வந்துள்ளது. நரகவாசிகளின் தண்டனைக்கு முடிவுண்டு என்று சொல்ல துணிந்தவர்களை கான்ஸ்டாந்திநோபிள் பட்டணத்து 2ஆம் பொதுச்சங்கம் திருச்சபை அவர்களை தண்டித்து வெளியேற்றியிருக்கிறது என்பதையும் நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். நரகம் என்பது சர்வ வல்லவ இயேசுவை தம்மை எதிர்த்து பகைத்து விரோதிக்கும் துரோகிகளுக்கு தண்டிக்கும்படி ஏற்படுத்திய அக்கினி ஸ்தலம். வேத வாக்கியத்தின்படி சகல துன்பங்களும் குடியிருக்கும் இடம், இருளடர்ந்த சிறைக்கூடம், அக்கினி பெருங்கடல், நெருப்பு கால்வாய், பயங்கரமுள்ள குகை, நன்மை ஒன்றும் இல்லாத சபிக்கப்பட்ட ஸ்தலம், பேய்கள் வாழும் சுடுகாடு என்று புனித இஞ்ஞாசியாரின் தியான பிரசங்கங்கள் நூலாகிய மான்ரேசா கூறுகிறது. நரகத்தில் 2 வித முக்கியமான வேதனைகள் உண்டு என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். இறைவனை இழந்து போவதினால் ஆத்துமா அனுபவிக்கும் இழப்பின் வேதனை. 2வது, நாம் பாவம் செய்ய நமக்கு உதவியாக இருந்த ஐம்புலன்களில் வெளிப்படும் வேதனை. கடவுளை இழந்து போவதினால் ஒரு ஆன்மா படும் வேதனை மிகவும் கொடியது. எனவேதான் இறைவா, உம்மை அடையும் வரை எனது ஆன்மா நிம்மதியின்றி தவிக்கிறது என்று புனித அகுஸ்தினார் தன்னுடைய ஜெபத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலும் பாவத்திற்கு தங்களை அர்ப்பணித்த உடல் உறுப்புகளில் வெளிப்படும் வேதனை. மது அருந்தினால் உடலுக்கு ஒருவிதமான சுகம் உண்டாகும். ஆனால் அது உடல் உறுப்புகளை அரித்து நோய்களை உண்டாக்கும். அதேபோல் பாவம் செய்யும் போது உடலுக்கு ஒரு விதமான சுகம் கிடைக்கும். ஆனால் அதன் மூலம் பாதிப்படைந்த ஆன்மாவின் நோய் நரகத்தில் அவதிப்படும் போது வெளிப்படும். எனவே நரக தண்டனையிலிருந்து நமது ஆன்மாவையும் உடலையும் காத்துக்கொள்ள இப்போதே சரியான தீர்க்கமான தீர்மானங்களை எடுத்து புண்ணிய வாழ்வில் நிலைக்க அருள் வேண்டி இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக.
எங்கள் ஆன்ம நேசரே, எம் இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய இரக்கத்தினால் உமது இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் ஆன்மாவையும் உமது பாடுகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உடலையும் உமக்கே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். என் ஆன்மாவை அழிவின் பாதையிலிருந்து விலக்கி காத்தருளும். இந்த உலகத்தின் தீமைகள், சாத்தானின் சோதனைகள் என் ஆன்மாவில் மீண்டும் இருளை உண்டாக்காமல் உமது வாழ்வு தரும் வார்த்தை தரும் எதிர்நோக்கை தியானித்து வெளிச்சமாக மாற்ற அருள் தாரும். தீய உணர்வுகளை தூண்டி பாவத்திற்கு ஈர்த்துச் செல்லும் உலகத்தின் உடல் இச்சைகளும் மாய கவர்ச்சிகளுக்கும் இடம் கொடாமல் கற்பு என்னும் புண்ணிய நெறியில் நிலைத்து நிற்க கட்டுப்பாட்டின் தூய ஆவியின் அருள்வரங்களை என்மேல் பொழிவீராக. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி அதனால் கிடைக்கும் வல்லமையால் உலகத்தை மேற்கொள்ள அருள் தாரும். உமது வருகைக்கு முன்னால் நிற்க தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் அருள் வாழ்வுக்கு தேவையான விண்ணக மண்ணக ஆசிரை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தியருளும். சாத்தானால் கொடுக்கப்படும் சோதனைகளை முறியடிக்கும் விசுவாசத்தை எங்களுக்கு வழங்கியருளும். உலகத்தின் தேவைகளுக்காக உம்மை தேடாமல் மறு உலக வாழ்வுக்கு உம்முடைய அருள் துணை நாடி உம்மிடத்தில் சகல போராட்டங்களையும் துன்பங்களையும் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வில் குறித்த காலத்தில் நீர் நிறைவேற்ற காத்திருக்கும் அற்புதங்களுக்காய் உமக்கு நன்றி கூறி இந்த நாளையும் உமது அருளோடு வெற்றியாக நடத்தி முடிக்க உமது வல்லமையை எனக்கு தந்து வழி நடத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வின் நலன்களை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அனுபவிக்க இறையருள் உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.